கோடி ரூபாய் செலவு செஞ்சா செந்தில் பாலாஜி அங்கு போனார். வெறும் 1500 ஓட்டில் வெற்றி பெற்ற முடியாமல் இன்றைக்கு நம்முடைய செந்தில் அவர் இங்கே வந்திருக்கிறார். அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை 300 கோடி அவரை தோற்கடிக்கிறார். வெறும் 1500 ஓட்டு. இப்போ வந்து நெஞ்சு நிமிடம் கேட்கிறாங்க, என்ன செய்யறது? எங்களை பொறுத்தவரையிலும் கோவிமன் என் உயிர் மூச்சு, நீங்கள் வளர்ந்து கூட கூடாது. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இந்த நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டு என் உயிரிலும் மேலான கழகத்தின் அனைத்து நிர்வாகிகள் இங்கே ஆர்ப்பரித்து வந்திருக்கிறேன். எதையும் எதிர்பார்க்காமல் அதற்கு கோடான கோடி நன்றி மலர்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வாழ வைத்தவர்கள் நீங்கள். இங்கே கூத்தாடி பெருமக்கள் இங்கே இருக்கிறார் சொன்னால் ஒரு ஓட்டு கூட மாறுவதில்லை. அதுதான் உண்மை வரலாறு. அங்க இருக்கிற 700 ஓட்டுல ஒரு ஓட்டு கூட மாறி போட மாட்டாங்க. போலினா 1000 ரூபாய் பெனால்டி. எங்கேயாச்சும் உண்டா உலகத்துல? அப்படிப்பட்ட மக்கள் நிறைந்திருக்கிற தொகுதி தான் கோபி சட்டமன்ற தொகுதி. இங்கே சில பேர் பேசுகிற போது சொன்னார்கள், பெரியார் வழியில், அண்ணா வழியில் புரட்சி தலைவரோடு நான் பயணத்தை மேற்கொண்டேன். நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொள்கிற போது எனக்கு 25 வயது முடிந்து 26ஆம் வயதிலே கால் எடுத்து வைக்கிறேன். அன்றைக்கு அவரிடத்திலே சொல்லுகிற போது நான் சொன்னேன், சத்தியமாக கொடுத்துட்டீங்கன்னா என்னென்ன பண்றதுன்னு, நீங்க போங்க, எம்ஜிஆர் மட்டும் சொல்லுங்க, நீங்க ஜெயிச்சுட்டு கோட்டைக்கு வந்துருவீங்க. அப்படிப்பட்ட தலைவரோடு நான் பழகியவன். 3 முறை அவரோடு சட்டமன்றத்திலே போக வந்தேன். அதற்கு பிறகு அம்மா அவர்கள் அரவணைத்தார்கள். அம்மா எங்க போனா ஹெலிகாப்டர் பிளைட் எல்லாம் கூட்டு போவாங்க. இங்க இருக்க வந்தா கழட்டி விட்டானா, அது வேற விஷயம். கழட்டி விட்ட பத்தி பேச முடியாது. இதே மேடையிலே இதே இடத்துல இருந்து வச்சு ஒரு 1000 பேரை வச்சு பேசினாங்க. இங்க 10,000 பேர் இருக்கிறீங்க. நீங்கள் அன்புக்கரம் காட்டினீர்கள். செங்கோட்டையின் இந்த நாட்டை இந்த தட நடத்திலே இந்த வீதியில நடமாட முடியுமா என்றால், நடமாடுவதற்கு நீங்கள் அள்ளி தந்தவர்கள் அன்பு கரங்கள் என்பதை நான் அறிவேன். நீங்கள் என்றால் நான் இல்லை. எல்லோரும் நினைக்கிறார்கள், எடப்பாடியிலிருந்து இங்க வந்து கோபிச்செடி வளர்த்து ஒரு சவால். அப்ப எதிர்கட்சியில் உட்காந்துருக்காரு. நான் அவரை பார்த்துட்டே இருக்கிறேன். நேருக்கு நேரம் போட்டானே அப்படி சீட்டான். கொடுமையிலையும் கொடுமை, கொடுமையும் பார்க்க வேண்டியிருக்கு அவருக்கு. நேரே ஆனா கொஞ்சம் தலைக்கிலே அலையில போட்டு பார்க்க மாட்டாங்க. நேரே பார்க்கிற மாதிரி போட்டார். அவருக்கு பார்த்துருக்காரு. நேரா நீ பார்க்கறதுக்கு அவர் கஷ்டம். மகராசன் நல்லது பண்ண வாழ்த்துக்கள். நான் அங்க இருந்திருந்தா அங்கதான் இருக்கணும். இங்கே அந்த பக்கத்தில் இருக்கணும். 3வது அணி 2வது அணியில் உட்காந்துட்டு எல்லாரையும் நானும் பார்த்துட்டு இருக்கணும். எங்கே வர வேண்டும், எப்போது வர வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அவர்களுக்கு புரியாது. யார் வெற்றி பெறுவார் என்பது என்னால் கணிக்க முடியும். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரோடு நான் இணைந்தேன். அவர் என்னை இணைகிற போது சொன்னார், இங்க இருக்கிற சத்யபாமா அப்படித்தான், தமிழ்ச்செல்வி அப்படித்தான், நம்முடைய பிரதீப் குமாரும் அப்படித்தான். இந்த பக்கம் எல்லாம் வந்து ஒரு சைடா இங்கே ஒரு முன்னால் வந்து கூட்டத்துக்குள்ள எல்லாம் இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் ரோட்டை விட்டுருங்க ஃப்ரீயா. எல்லாம் இந்த பக்கம் வந்துருங்க. நம்ம செங்கோட்டை போய் ஏன்டா இப்படி சேர்ந்தாரு இத்தனை வருஷம் கழிச்சுன்னாங்க. எனக்கு தெரியும் எங்க சேர்ந்தா எங்க வெற்றி பெற முடியும் எனக்கு தெரியும். இவர்களுக்கு புரியவில்லை. அதுதான் வேதனை. நான் அடுத்தது முதலமைச்சர் எப்படிதான் ஆகிறது? ஒரு தடவையாவது நீங்க முதலமைச்சர் போட்டு ஜெயிச்சிருக்கீங்களா? அம்மா இறந்தாங்க, அதில் வச்சு வண்டி ஓட்டிட்டு போயிருக்கீங்க. ஒரு 400 கோடி கொடுத்து நடக்குமா? நான் கேட்கிறேன், என்றைக்கும் நீங்கள் 11 முறை தோல்வியை தெளிவதற்கு பிறகு தமிழ்நாட்டில் உங்களுடைய இயக்கம், நான் சொல்லவில்லை, அண்ணா திமுக பூஜ்ஜியம் ஆகி கொண்டிருக்கிறது சொல்லியிருக்கிறாங்க. பின்னால்தான் அவருக்கு பின்னால்தான் உட்காந்துட்டார். நான் சொல்ல மாட்டேன். ஏன்? புரட்சி தலைவர் நிமிர்ந்தார். 13 ஆண்டு காலம் யாராலும் வீழ்த்த முடியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் திணறி போய்விட்டார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல்
மறைந்ததற்கு பிறகுதான் உள்ளே நுழைந்தார்கள். புரட்சி தலைவர் அம்மா இருக்கும் வரை எவராலும் வெல்ல முடியவில்லை. அதுதான் வரலாறு. நீங்க சொல்றாங்க 6 மாசம் கூட இந்த கட்சி தாங்குமாங்கிறான். நான் சொல்றேன், நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஜோசப் விஜய் இருக்கும் வரை அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர். எல்லாரையும் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. இது என்ன ஆடா மாடா பர்ச்சேஸ் பண்றதுக்கு எம்எல்ஏக்களை அந்த பக்கம் இருந்து வராத பார்த்துக்கங்க. அவ்வளவுதான் எங்களுடைய வேண்டுகோளே அதான். நீங்க அதை கவனிச்சா போதும். கார் கொடுக்கறன்னு சொன்னது எல்லாருக்கும் பெரும்பாலான மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் வாகனங்கள் தேவை. தமிழக அரசு போட்டு போனா நல்லா இருக்கு. இப்ப எந்த கார் எங்க வருதுன்னு தெரியல, லைட் இருந்தா தான் தெரியுது. தமிழக அரசு ஒரு காரை போட்டு தருகிறேன் என்று சொன்ன மனிதநேய மிக்க தலைவர் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி. இவன் வேண்டான கம்முடு வீட்லயும் சொல்லிட வேண்டியதானே ஒரு அறிக்கையை. எங்க அப்பா வேண்டாங்கிறாரு அப்படின்னு அவரே அறிக்கிட்டு போறதுக்கு போட்டு சட்டமன்றத்தில் வந்து நாங்கள் வாகனத்தை வாங்க மாட்டோம். நீ எதுக்கப்பா வாங்குற? 2.5 கோடியில் வரவன் 2.5 கோடி கார்ல வரவன் நம்ம 30 லட்சம் ரூபாய் கார்ல போறதுக்கு சம்மந்தம் இருக்கா? அட நீங்க வாங்கலன்னு பரவாயில்ல. திமுக காரன் பின்னால எனக்கு பின்னால சொன்னாங்க சில பேர், எங்க தலைவன் இருக்கானே எங்களுக்கு வர வண்டிக்கு எடுத்து போட்டானே. ஏன்னா எல்லாரும் வாகனம் வேண்டும் என்று விரும்புவது வழக்கம். அது தமிழக அரசு போட்டு போனா எப்படி இருக்கு? நீங்க 5 கோடியில் போங்க, 4 கோடியில் போங்க, 2.5 கோடியில் போங்க. ஆகவேதான் தமிழக அரசு என்ற ஒரு வாகனத்தை நான் வழங்குகிறேன் என்று சொன்ன தலைவர் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள். எல்லோரும் நினைச்சாங்க இந்த இயக்கம் என்ன செய்ய போகிறது என்று நினைத்தார். இந்த இயக்கத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் முதலே 3 கோப்பிலே கையொப்பிட்டார். ஒன்று, மதுக்கடைகளே எங்கெங்கே பேருந்துகள் இருக்கிறதோ, எங்கே ஆலயங்கள் இருக்கிறதோ, பள்ளிகள் இருக்கிறதோ, அந்த அத்தனை இடங்களும் அப்புறப்படுத்துவேன். 717 இடங்களும் அப்புறப்படுத்திட்டார்.